நல்லா இருந்தது ப்ரோ. ஆமா ஆமா, அதான் படத்தோட ஒன்லைனா சொல்லணும்னா 10 நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். ஸோ அதுதான் கான்செப்டே. ஒருத்தன் வந்து தப்பு பண்றான், மாட்டுறான், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் மாதிரி தான் வர்றான், திருடுறான், மாட்டுறான், எஸ்கேப் ஆறான், இப்படியே போயிட்டு இருக்கு. லாஸ்ட்ல வந்து ஒரு விஷயம் வந்து அவன் மாட்டிக்கிறான். அது கொஞ்சம் எப்படி சொல்றது, எதற்கும் துணிந்தவன் படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஷேடு வரும். நல்லா இருந்தது படம், கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா சீன் வந்து அதுதான் நான் சொன்னேன்ல, எதற்கும் துணிந்தவனோட கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த எதற்கும் துணிந்தவன் ஷேடுன்னு சொன்னது அதுதான் நான் மீன் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. அது இப்பதான் ராபர் படம் பார்த்துட்டு வரேன். ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், டீசெண்டா இருக்கு. எல்லாருமே நிச்சயமா வந்து ஒரு தடவை இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம், உங்களை ஏமாத்தாது. ராபர்ல வந்து என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னா, இன்னைக்கு கரண்ட்ல நடக்கிற வழிப்பறி, திருட்டு எல்லாத்தையும் இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கறது இந்த படத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க, இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டேனி அண்ணன் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் கிரியேட்டர் இதுல பண்ணியிருக்காரு, பிரிச்சுட்டாரு பிரதர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பிஜிஎம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, ரிப்பீட் மோடுல இருக்கு. இந்த படத்துல வந்து மெட்ரோ சத்யா அண்ணன் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி மெட்ரோ படத்துல வர நம்ம பார்த்திருப்போம். இந்த படத்துல ஒரு படி மேல போய் தான் நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த டீமுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் பிரதர். இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், ஸ்கூல் காலேஜ்ல இந்த மாதிரி படங்களை போட்டு காட்டணும் பிரதர். ராபர் நிச்சயமா தியேட்டர் வந்து பாருங்க, உங்களை ஏமாத்தாது. ராபர் படம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு காலத்துக்கு அந்த படம் ரொம்ப பொருந்தும். நிறைய இப்ப நடக்கிற இதுல வந்து இந்த மாதிரி தான் இருக்கு, ஃபியூச்சர்ல இப்படிதான் இருக்கு. அதனால படம் ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. டைரக்டருக்கு நம்ம நல்ல படத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்காரு, சூப்பர். அம்மாவோட சென்டிமெண்ட் என்ன எப்படின்னா வந்து, நம்ம குழந்தைய வளர்த்து நல்ல லெவல்ல ஒரு வேலை பார்க்கறான் அப்படின்னு தான் அவங்க நினைச்சு வேலைக்கு அனுப்புறாங்க. ஆனா நம்ம குழந்தை என்ன பண்ணுதுன்னே தெரியாம அம்மா வந்து நம்பிக்கையா வீட்டுல இருக்காங்க. ஆனா அவங்கள பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி குழந்தை நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. தப்பு இல்லை, சூப்பர். எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. வில்லன் சூப்பரான பண்ணியிருக்காரு, ஹீரோவும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு தகுந்த கதை தான் இது, சூப்பரா. படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ஒரு மெசேஜ் உள்ள படம், நல்லா அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஐ ஓப்பனர், ராபரிக்கு பின்னாடி ஒரு ஆள் இல்லை ஒரு கூட்டமே இருக்குன்ற ஒரு ஐ ஓப்பனர். இது பெண்களுக்கு இல்ல, எல்லாருக்குமே அவேர்னஸ் தான். அம்மா சென்டிமெண்ட் இஸ் யூனிவர்சல், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாருக்கும் அம்மா சென்டிமெண்ட் தான். ஒரு நாய்க்குட்டி இன்னும் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் அம்மா சென்டிமெண்ட் யூனிவர்சல் தான். பட் அதை தாண்டி இது ஒரு ஐ ஓப்பனர். ஏன்னா சின்ன குழந்தைங்கள இன்னும் வயசான ஆட்கள், மென் விமன் எல்லாருக்குமே திருடுறாங்க. ஸோ நம்ம சேஃப்டி நம்ம இருக்கணும் கண்டிப்பா. அது உண்மை தானே, நம்மளே சென்னையில பாக்குறோமே, பாதி சிசிடிவி ஒர்க் ஆகாது. கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸ் போட்டா சிசிடிவியே இருக்காது. இப்போ இந்த ரோட்ல சிசிடிவி இருக்குன்னா எல்லா ஷாப்ஸ்லயும் இருக்கு. இந்த ரோட தாண்டி நீங்க வெளியில போய் பாருங்களேன், அந்த ரைட் எடுத்து பாருங்க, அங்க ஃபுல்லா இந்த கைலங்கடை எல்லாம் இருக்கு, அங்கே சிசிடிவி கிடையாது. கவர்மெண்ட் அங்க கார்னர்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ சிட்டிக்குள்ளே எப்படின்னா அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இதெல்லாம் நடக்கிறது, அவங்க எதுவுமே வைக்காம நேச்சுரல் தானே. கண்டிப்பா வரும். படம் ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்க வேண்டிய படம் தான். சென்டிமெண்ட்டை தரமா இறக்கி லாஸ்ட்ல ஃபைனல்ல நம்மளே அழ வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ பார்க்க வேண்டிய படம், எல்லாரும் வந்து பார்க்கணும். ஃபேமிலி ஓரியன்டான படம். பணத்துக்காக எதையும் பண்ணக்கூடாது, நம்ம மனசாட்சிக்கு பிறகு எந்த ஒரு விஷயத்தையா இருந்தாலும் பண்ணணுன்ற மாதிரி படத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஹீரோ தான் சொல்லணும். ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ரெண்டு ஹீரோவுக்கான ஒரு ஸ்கோர் தான் சொல்லணும். வில்லன் பயங்கரமா டேனி அவருக்கு ரொம்ப மாசா பண்ணியிருக்காரு. லைட்டா விஜய் சேதுபதி சாயல்ல இருந்துச்சு அவர் பண்றதை பார்க்கும்போது, ஆக்டிங் அந்த மாதிரி அவர் தரமா கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஓகே.